ஒரு பிராண்டுக்கு லாயல் கஸ்டமர்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஹியர் இஸ் த ஆன்சர். ஒரு பிராண்ட் அவங்களுக்கான லாயல் கஸ்டமர்ஸை ஜென்ரேட் பண்றதுக்கு அந்த பிராண்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ரெண்டு முக்கியமான இடம் இருக்கு. ஒன்னு, அவங்களோட ப்ராடக்டா இருக்கட்டும் இல்ல சர்வீஸா இருக்கட்டும் குவாலிட்டியா இருக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது அவங்களோட கஸ்டமர்ஸை அவங்க எவ்வளவு டிலைட்ஃபுல்லா மாத்துறாங்க அப்படிங்கறது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்ப டிலைட்ஃபுல் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கஸ்டமர் ஒரு பிசினஸ் கிட்ட இருந்து ஒரு சர்வீஸையோ இல்ல ஒரு ப்ராடக்டையோ வாங்கும் போது அவங்களுக்கு 4 விதமான ஃபீலிங்ஸ் தான் ஜென்ரேட் ஆகும். இதுல நம்பர் 1, நாட் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ். அதாவது அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல அந்த ப்ராடக்டோ சரியில்லை அப்படின்னா அவங்க நாட் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸா மாறிடுவாங்க. அண்ட் இவங்க திருப்பி அந்த பிராண்டு கிட்ட அப்ரோச் பண்ண மாட்டாங்க இல்ல வர மாட்டாங்க. இதுல நம்பர் 2, சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ். அதாவது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனா மத்த கடையோட